ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர மார்ச் 19 மார்ச் 24 வரைக்கும் லலிதா திரிபுர சுந்தரி நவராத்திரி. இந்த லலிதா திரிபுர சுந்தரி நவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த அம்பாள் உபாசகருக்கெல்லாம் சாதாரணமாக 4 நவராத்திரி உண்டு. வாராகி நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, நம்ம கொலு பொம்மை வச்சு கொண்டாடுற ஒரு நவராத்திரி, இன்னொன்று லலிதா திரிபுர சுந்தரி நவராத்திரி. இந்த இதில் இந்த 4ல் ரொம்ப விசேஷமான நவராத்திரின்றது தான் லலிதா திரிபுர சுந்தரி நவராத்திரி. இதுக்கு என்ன விசேஷம், எதனால் இதுக்கு அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த நிறைய பேர் ஸ்ரீசக்கரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்ரீசக்கர ஸ்வரூபிணியே லலிதா திரிபுர சுந்தரி தான். நம்ம லலிதா சகஸ்ரநாமம்லாம் படிப்போம். அதிலெல்லாம் இருக்கிற ராணி, மொத்த உலகத்தோட தாய், அம்மா அப்படின்றவ தான் அந்த லலிதா திரிபுர சுந்தரி. அப்படிப்பட்ட அவளுக்கான அந்த 9 ராத்திரியை அதை தான் வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம். சாதாரணமாகவே லலிதா திரிபுர சுந்தரி ரொம்ப இலகிய மனமுடையவள். என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவா. அந்த மாதிரி அதை மனதார அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதே இந்த 9 ராத்திரியில் நம்ம ரொம்ப ரொம்ப மனசில் தூய்மையோட பக்தியாக அவகிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அவள் நிச்சயமாக கொடுப்பான்றத இந்த நவராத்திரியோட ரொம்ப மிக அருமையான ரகசியமே. முடிஞ்சவங்க எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே லலிதா திரிபுர சுந்தரியோட ஃபோட்டோ இருக்கும். அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மன் ஃபோட்டோவாது இருக்கும். இவங்க எல்லாமே ஒரே ஸ்வரூபம் தான். அந்த மாதிரி ஒரு அம்பாலோட ஃபோட்டோ எடுத்து வச்சு நாளைக்கு, அதாவது மார்ச் 19 அன்றைக்கி அம்பாலை முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு மணப்பலகா போட்டு அதை தொடச்சி அந்த ஃபோட்டோவை வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு, ஃபோட்டோவாக இருந்தால் முடிஞ்சவங்க அந்த ஃபோட்டோ மேலே ஒரு ப்ளவுஸ் பெட், ஒரு ரவிக்க பெட் எடுத்து அம்பாள் மேலே போட்டு, அம்பாளுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு புது துணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து உபசரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புது வஸ்திரத்தை மேலே போட்டுட்டு ஏதாவது ஒரு நேவேத்தியம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாராயணம் என்ன வேணால் பண்ணலாம். லலிதா சகஸ்ரநாமம் படித்தா ரொம்ப 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 100,000% பலன் அதில் கிடைக்கும். அந்த லலிதா சகஸ்ரநாமம் படித்தா. அது தெரியலையா, நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல தெரியலையா, ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு தினம் பூ போட்டு காலமுறை சாயந்தரமாக முன்னாடி ஒரு விளக்கேற்றி ஏதாவது ஒரு நேவேத்தியம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நேவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்வீட் அப்படின்றதுக்கு மேலே பிரியம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நீங்கள் எந்த ஸ்வீட் வச்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லையா, ஒரு திராட்சை வாங்கி வைங்க, இல்லை ஏதாவது பழம் வாங்கி வைங்க. அந்த மாதிரி வச்சு ஒரு 2 வேளை நைவேத்தியம் பண்ணி, நமக்கு வசதி இருந்தால் ஏதாவது ஒரு சுமங்கலியோ ஒரு குழந்தையோ கூப்பிட்டு அந்த வெத்தலை பாக்க வச்சு கொடுக்கலாம். அப்படி வசதி இல்லைங்க, என்னால் தினம் வீட்டில் கூப்பிட்டெல்லாம் கொடுக்க முடியாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9வது நாள் அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போய் எதுவுமே கொடுக்க முடியலன்னா, இந்த நவராத்திரியோட மிகப்பெரிய ரகசியம் அப்படின்றது மஞ்சக்கிழங்கு. அந்த மஞ்சக்கிழங்கை 2 எடுத்து கோவிலில் வரவங்களுக்கு கொடுக்கலாம். மஞ்சக்கிழங்கு தானம் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பலன் வேறு எதுலேயுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த நவராத்திரியை எல்லாருமே வழிபட்டு அவளோட முழு அன்பையும் ஆதரவையும் பெறணும்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பழக்கமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃபோட்டோ வச்சு அவளை நம்பி வேண்டி கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக தராமல் இருக்க மாட்டா. அதுதான் இந்த லலிதா நவராத்திரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயமும் உண்மையும் கூட. லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற பலன் வேறு எதுலேயுமே இல்லைன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த மொத்த 1000 நாமத்துக்கும் ராணியாக இருக்கிறவ அந்த லலிதா திரிபுர சுந்தரி. அப்போ அவளை உங்களால் ஒரு 9 நாள் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு ஆராதனை பண்ணி நேவேத்தியம் பண்ணி எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம அம்மாவுக்கு செஞ்சாலே நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். உலகத்துக்கே அம்மா அவள் தான் ஆதியும் அவள் தான் அந்தமும் அவள் தான் ஆரம்பம். அப்படி இருக்கிற அவளை கூப்பிட்டு ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியும்னா அதுக்கு மேலே இந்த ஜென்மத்தில் என்ன வேணும், இந்த பிறப்பில் வேறு என்ன வேணும்? நிச்சயமாக எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்து நீங்கள் என்ன பலன் அடைஞ்சிங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.